ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்டெல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப்டெல் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டாப் டேலண்ட். இதோடைய சுருக்கமான வார்த்தை தான் டாப்டெல். இது ஒரு யூஎஸ்ஏல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ப்ரீமியம் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, இது எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய டேலண்ட் என்ன, அது மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குவாலிஃபிகேஷன். டாப்டெல்லில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாரும் அப்ளை பண்ணி எல்லாரும் ஒர்க் எடுக்கிற மாதிரி இதில் பண்ண முடியாது. இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம். இதில் டாப் லெவலில் ஒரு 3% ஃப்ரீலான்சருக்கு மட்டும்தான் இங்கே ஜாயின் பண்ணி வேலை பார்க்க முடியும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் யாரெல்லாம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கம்பெனியில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பிராண்டாகவே கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ரெஸ்யூம் எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த டாப்டெல்லில் ஒர்க்கு கிடைக்கும். டாப்டெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கிளைண்ட்டையுமே தேடி போய் ஒர்க்கு எனக்கு நீங்கள் ஒர்க் தருவீங்களா, இல்லை நம்ம தேடி போய் ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அப்வொர்க்கு, ஃபைவர் இந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம தான் அவங்கள தேடி போய் நம்மளுடைய ஒர்க்குக்கு வேண்டி அப்ளை பண்ணணும். ஆனால் டாப்டெல்லில் அப்படி கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கிளைண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஃபுல் டைமாகவோ அல்லது ரிமோட் எம்ப்ளாயி தேடியோ டாப்டெல்லுக்கு வருவாங்க. டாப்டெல் அவங்க யார் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த டாப்டெல் தான் இந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாமே மேட்ச் பண்ணி அந்த ஃப்ரீலான்சராக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா டாப்டெல்லில் உங்களை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறமா டாப்டெல் வழியாகவே உங்களுக்கு டிரான்சாக்ஷனும் வந்துடும். ஓகே, டாப்டெல்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இனி இதில் எப்படி லாகின் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்ததில் பார்க்கலாம். டாப்டெல்லில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் ஹையர் டாப் டேலண்ட் அப்படின்னு இருக்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் என்னென்ன கேட்டகரிஸான ஒர்க் இதிலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா இதுக்கு கீழே வரும்போது ஆர்யூஏ டேலண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கா, இந்த லிங்க்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜாக வரும். உங்கள்கிட்ட லிங்க்டினோடைய அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேனுவலாக நீங்கள் சைன்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அதில் கொடுக்கணும். ஐ எம் அப்ளையிங் அஸ், நீங்கள் டெவலப்பராக ஒர்க் பண்ண போகிறீங்களா, டிசைனராக, என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய நேம் சிங்கிள் நேமாக இருந்துச்சுன்னா அதை டபுள் டைம் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுப்போம்ல அந்த மாதிரி 2 நேமாக கொடுத்துக்கோங்க. ஒரே நேமாக கொடுத்தா அது அக்செப்ட் ஆகாது. என்டர் ஃபுல் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ 2 நேமாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயிலை கொடுத்துக்கோங்க. இமெயில் எந்த இமெயில் நீங்கள் வேலிடாக வச்சுருக்கீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, இந்த வெப்சைட்டுக்காக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு எத்தனை கேரக்டர் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ கரெக்டாக அதில் என்னென்ன மேனுவலாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை அப்படியே திருப்பியும் கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் பேஜ் போக முடியும். நீங்கள் ஏதாவது இடையில மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அப்ளை டு ஜாயின் டாப்டெல் அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை கொடுத்து என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இதில் 3 ஸ்டெப்பாக நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம 100% கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட் அங்கே கொஞ்சம் அப்ளை ஆகும்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நேம் கொடுத்தனால இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு வந்துடும். அடுத்தது வந்து உங்களுடைய லொக்கேஷன், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணி தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ மேனுவலாகவே நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுடைய கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அந்த கண்ட்ரியில் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம லொக்கேஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் வந்து நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நிறைய 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக தெரியுமா, இல்லை ஓரளவு தெரியுமா, இல்லை அட்வான்ஸ்டாக தெரியுமா, இல்லை வந்து ரொம்பவே தெரியுமா அப்படிங்கிறது எல்லாமே அதில் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையும் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெஷருக்கான டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் எப்படியாவது ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதாட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே உடனே உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளை வந்து ஹையர் பண்ணுறது கொஞ்சம் அதோடைய பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்படியாவது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தக்கன நீங்கள் வந்து மேபி நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே போஸ்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஹையாக கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எப்படிப்பட்ட ஜாபில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அதில் நிறைய லிஸ்ட் அவுட் வரும். அதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம அடுத்ததை கொடுக்கறதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரே ஒரு டீட்டெயிலை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலையும் பக்கத்துலேயே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மினிமம் 3 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பட்டதாட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். 3 இயர்ஸ்க்கு பிலோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஃபீல்டுலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து எந்த மாதிரிப்பட்ட டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ நான் வந்து டிசைன் ஃபீல்டு சூஸ் பண்ணனால டிசைன் ஃபீல்டுக்கு ஏற்றாப்புல உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய ஃபீல்டு ஏதோ அதுக்கு ஏற்றாப்புல உள்ளதெல்லாம் வரும். இதில் வந்து நீங்கள் 1 to 6 வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு தக்கன கொடுத்துக்கோங்க. அடுத்ததாட்டு நம்மள்ட்ட வந்து ஆன்லைன் ப்ராஜெக்ட்டு, டிஜிட்டல் ப்ராஜெக்ட் எதுலையாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நோன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்கில்ஸு. நம்மள்ட்ட என்ன அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. மினிமம் 4 ஸ்கில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப் டு 6 ஸ்கில்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதில் இதுலேயே ஆப்ஷன்ஸ் வரும். அதில் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னென்னா இதில் வந்து ஹவர்லி பேஸ்டாக தான் நம்ம வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துக்கணும். நான் வந்து மினிமம் $10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கொடுத்து அதுக்கான ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்னென்ன வெப்சைட்டெல்லாம் லிங்க் வச்சுருக்கீங்களோ எல்லா வெப்சைட்ஸ் லிங்கையுமே இதில் நீங்கள் லிங்க் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அவங்க ரெஃபர் பண்ணும்போது உங்களுடைய லிங்க்ஸை பார்க்குறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி டைப் ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம், பார்ட் டைம் ஆர் ஹவர்லி. அதையே நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட் எதுவோ அதுக்கு தக்கன நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன லிங்க் இருக்கோ எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதும் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறதும் தான். உங்களுடைய ஹை குவாலிட்டியான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் மட்டும் செட் பண்ணுற மாதிரி தான் அதில் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒரு சின்ன ஓவல் ஷேப் ரவுண்ட் வரும். அதில் மட்டும் வச்சு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுடைய கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோவை
செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாட்டு ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணும். ரெஸ்யூம் அல்லது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ செட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து மினிமம் 5 MBக்கு உள்ளே மட்டும்தான் இருக்கணும். 5 MB தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் அப்லோட் ஆகாது. ஸோ 5 MBக்கு உள்ள ஒரு ரெஸ்யூம் அல்லது போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளவும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஒன்ஸ் இதில் நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக டீட்டெயிலாட்டு காட்டும். உங்களுக்கு இதில் ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி சென்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து அங்கே அவங்களுடைய மெயிலுக்கு போய் சென்ட் ஆயிரும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயிலுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். அதை நீங்கள் ஒருக்கா போய் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி எந்த மெயிலும் வரல அப்படின்னா அதுலேயே இந்த மெயிலுக்கு கீழே வந்து இந்த ஒரு பாப்பப்புக்கு கீழே வந்து ரீசெண்ட் மெயில் அப்படின்னு காட்டும். நீங்கள் அந்த ரீசெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெயிலுக்கு வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் இமெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் நம்ம எப்போ சப்மிட் பண்ணோம், அவங்க எப்போ ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் நமக்கு வரும். மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்துடும். அதில் வந்து நம்ம குவாலிஃபைட் ஆகிருக்கோமா இல்லை சப்போஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து நமக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து வேலிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒர்க் தருவாங்க அப்படின்ட்டு அவங்களே நம்மளுக்கு வாலண்டியராக ஒர்க்கும் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒர்க் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மணி எப்படி டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து இந்த வெப்சைட்டில் உள்ளவங்களுக்கு எஸ்க்ரோ மூலமாட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கு எப்போ கம்ப்ளீட் ஆகி நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறோமோ அப்போது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த எஸ்க்ரோ மூலமாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு மணி வந்து நம்ம கையில் வந்து சேர்ந்துடும். டிரான்சாக்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா பயோனீர் அல்லது டிரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாட்டு நமக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். இது வந்து ஸ்கேம் வெப்சைட் கிடையாது, ட்ரஸ்டபிள் வெப்சைட்டு தான். இதில் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் நடக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் பேசிவாக ஏர்னிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பேசிவ் இன்கம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இது ஒரு பெஸ்ட் வெப்சைட்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.